பொதுவா இந்த காடுகள் ஓங்கி வளர்ந்த மரங்களால மட்டுமில்ல, மிரள வைக்கிற மர்மங்களாலேயும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒண்ணுதான். இதுவரைக்கும் ஒளிஞ்சிருந்த எத்தனையோ மர்மங்கள் காடுகள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் காடுகள்ல வளர்ற மரங்கள்ல இருந்து சிக்கின சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களுமே கூட பார்த்தவங்களை மிரள வச்சிருக்கு. அப்படியான மரங்கள்ல மறைஞ்சிருந்த சில ஸ்ட்ரேஞ்சான டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். வியர் விச் பாட்டில். கடந்த 2019 வருஷம் இங்கிலாந்துல பழைய பப் இருந்த பில்டிங் முன்னோட மேற்கூரை பகுதியை சிலர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஸ்ட்ரேஞ்சான பாட்டில் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. பழைய பப் இருந்த இடத்துல இருந்து இது கிடைச்சிருந்ததுனால ஆரம்பத்துல இது ஏதோ பழைய மாடல் லிக்கர் பாட்டிலா இருக்கும்னு சொல்லி தான் நினைச்சிருக்காங்க. அப்புறம் உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்த போதான் அதுல மீன் பிடிக்க தூண்டில மாற்ற கம்பிகள், உடைஞ்ச கண்ணாடி துண்டு, மனித பற்கள் மற்றும் ஸ்ட்ரேஞ்சான லிக்விடும் அதுல இருந்த விவரம் தெரிய வரவே அது கிபி 1600 வருஷ காலகட்டத்துல ஆன்டி விச் கிராஃப்ட், அதாவது சூனிய வேலைகளுக்கு பயன்படுத்தின விச் பாட்டில் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா பகுதிகளில் சூனிய வேலைகளில் ஈடுபடுற சூனியக்காரிகள் நிறைய பேர் இருந்ததோட அவங்களை பிடிச்சு பெரிய தண்டனைகளையுமே கூட கொடுத்திருக்காங்க. அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க இருந்தா கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதோட இந்த பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சலின் டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு சூனியக்கார பாட்டி தான் இருந்திருக்காங்கிறதுனால இது கண்டிப்பா விச் பாட்டில் தாங்கிற விஷயமும் உறுதியானது. பால் இன் தி பஹாமஸ். பிப்ரவரி 2021 வருஷம் பஹாமஸ் பீச் பக்கமா வாக்கிங் போயிட்டு இருந்த லேடி ஒருத்தங்க மண்ணுக்குள்ளார பாதி புதஞ்ச நிலையில பளிர்னு ஒரு உருண்டையான மெட்டல் ஆப்ஜெக்ட் இருந்ததை பார்த்துட்டு ஒருவேளை வெடிக்கிற பாமா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து அதை தோண்டி பார்த்ததில்ல. அது ஏறத்தாழ 40 கிலோ எடையில இருந்திருக்கு. ஆனா அது எதிர்பார்த்த மாதிரி வெடிகுண்டு கிடையாது, வெறும் மெட்டல் தாங்கிறத தவிர வேற எதுவும் அதை பத்தி தெரிய வரல. அப்புறம் அதுல பொறிக்கப்பட்டிருந்த டீடைல்ஸ் வச்சு தகவல்களை சேகரிச்சப்பதான் அது ஒரு ஹைட்ராசின் டேங்க் அப்படிங்கறதும் ரஷ்யன் ராக்கெட் ஒன்றுக்கு சொந்தமானதுங்கிற விவரமும் தெரிய வந்திருந்தது. அன்மேன்ட் சேட்டலைட்ஸ்ல இதை ஃபியூவலுக்கான ஆப்ஜெக்டா பயன்படுத்துவாங்கங்கிற விவரமும் தெரிய வந்திருந்தது. விண்வெளியிலிருந்து கடல்ல விழக்கூடிய அந்த உதிரி பாகம் எதிர்பாராத விதமா கடற்கரையில விழுந்ததுனாலதான் பாமா இருக்குமோங்கிற பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. தி ஹிடன் ட்ரெஷர். 2013 வருஷம் கலிபோர்னியாவை சேர்ந்த 2 பேர் அவங்க ப்ராப்பர்ட்டி வழியா வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ வினோதமான ஒரு பொருள் அவங்க நிலத்துல மண்ணுல பதிஞ்சிருந்ததை பார்த்திருக்காங்க. அந்த இடத்தை தோண்டி பார்த்ததுல 8 டின் டப்பாக்கள் கிடைக்கவே அந்த ஒவ்வொன்றிலையும் நம்பவே முடியாத அளவுக்கு நிறைய தங்க காசுகளும் இருந்திருக்கு. $5, $10, $20 மதிப்பு கொண்ட அந்த ஒவ்வொரு தங்க காசுகளுமே கிபி 1847 இருந்து 1894 வருட கால இடைவெளியில பயன்பாட்டில் இருந்த ஒண்ணுங்கிற விவரமும் தெரிய வந்திருந்தது. அதாவது இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கிடைச்ச இந்த புதையலோட எண்ணிக்கையான மதிப்பு ஏறத்தாழ 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். அமெரிக்காவிலேயே இதுதான் இதுவரைக்கும் ஒரே இடத்துல கிடைச்ச தங்க நாணயங்கள்லயே ரொம்ப அதிகமா கூட. ஆனா இதை யாரு இவங்க விட்டு கொல்லப்புறத்துல புதைச்சு வச்சாங்கன்னு விசாரிச்சு தேட ஆரம்பிச்சப்போ ஜெசி ஜேம்ஸ்ங்கிற கொள்ளக்காரன் 1800 வருஷங்கள்ல தான் கொள்ளையடிச்ச தங்க நாணயங்களை குறிப்பிட்ட இந்த இடத்துல புதைச்சு வச்சதாகவும் அப்படி அவன் மூலமா காணாமல் போன இந்த நாணயங்கள் தான் பல வருஷங்கள் கழிச்சு இவங்க நிலத்துல இருந்து கிடைச்ச விவரமும் தெரிய வந்திருந்தது. 1800களில் கலிபோர்னியாவில் நடந்த ஒரு பெரிய பேங்க் ராபரியை வச்சுதான் இவங்களுக்கு கிடைச்சது அது கொள்ளையடிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட காசுகள்ங்கிற விவரமே தெரிய வந்திருந்தது. வுட் வார்ம்ஸ். பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் இருக்கிற சதுப்பு நில காடுகள் நுழைஞ்சி அங்க இருக்கிற ஊறி போன மரங்களை உடைச்சு பார்த்தா அதுல புரதச்சத்து நிறைஞ்ச கொழுத்த புழுக்கள் ஓட்ட போட்டு உள்ள ஊடுருவி போய் வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும். அங்க இருக்கிற உள்ளூர்வாசிகள் இந்த புழுக்களை பிடிச்சு பச்சையாவும் பக்குவமா வேக வச்சு சமைச்சுமே சாப்பிட்டுட்டும் வராங்க. தென்கிழக்காசியாவோட வேற சில சதுப்பு நில காடுகளோட மரங்கள்லையும் இந்த மாதிரி கொழுத்த நீளமான புழுக்களை நிறையவே பார்க்க முடியும். ஓல்டஸ்ட் ட்ரீ. தாய்லாந்தோட வடக்கு பகுதியில அகழ்வாராய்ச்சியாளர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி முக்கியமான தொல்லியல் படிமம் ஒண்ணு அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏறத்தாழ 8,80,000 வருடங்களுக்கு முந்தைய மிகப்பெரிய மரம் ஒன்னோட முழுசா அழியாத ஃபாசிலைஸ்ட் எவிடன்ஸ் ஒண்ணுதான் இங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. 72.2 மீட்டர் நீளம் இருந்த இந்த பழமையான மரம் அது உயிரோட இருந்த காலத்துல தோராயமா 100 மீட்டர் உயரத்துக்காவது வளரக்கூடியதா இருந்திருக்கலாம்னு கணிச்சிருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். இன்னைக்கு இந்த மரம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி தாய்லாந்துல பாதுகாக்கப்பட்ட முக்கியமான தொல்லியல் தளமாகவும் மாறியிருக்கு. மிஸ்டீரியஸ் பேட்ஸ். இந்த உலகத்துல அதிக எண்ணிக்கையில வாழற பாலூட்டி இனமான வவ்வால்களை உலகத்தோட பல்வேறு வெப்பமண்டல பகுதிகளில் பார்க்க முடிஞ்சாலும் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒன்னா வாழறத இந்தியாவோட காடுகளையும் மரங்களையும் தான் அதிகமா பார்க்க முடியும். மரக்கிளைகளையே மறைக்கக்கூடிய அளவுக்கு பல வவ்வால்கள் இங்க தலைகளா தொங்கிக்கிட்டு இருக்கும். சாத்தனிக் கல்ட்.
பிளாக் மேஜிக் மற்றும் சூனியம், ரகசிய சடங்குகள் மாதிரியான வேலைகளுக்கு பெரும்பாலும் இந்த காடுகள் தான் அவங்களுக்கு ஒரே இடமா இருக்கும். அதனால சில வனப்பகுதிகளுக்குள்ளார நுழைஞ்சு பாத்தீங்கன்னா உள்ள அதுக்கான ஆதாரங்களா சிலுவைக்குறி, மண்டையோடு, சாத்தானுக்காக எடுக்கப்பட்ட கற்கள்னு சொல்லி சடங்குகளுக்கான தடயங்களை அங்க நிறையவே பார்க்க முடியும். கோப்ரா என்ட்ரி. பட்டுப்போன மரங்களை வெட்டுறப்போ சில சமயம் எதிர்பாராத ஆபத்துகள் கூட அதுல ஒளிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் இங்க ஒருத்தர் பட்டுப்போன மரத்தை வெட்டினப்போ உள்ள பெரிய கோப்ரா பாம்பு ஒண்ணு இருந்திருக்கு பாருங்க. குறிப்பிட்ட சில வகை பாம்புகள் இயல்பாவே மரம் ஏறக்கூடியதா இருக்கும். மரத்து மேல பறவைகளோட கூட்டில் இருந்து முட்டைகள் எடுக்கிறதுக்காக தான் சில பாம்புகள் மரம் ஏறும். அதுலயும் சில செத்துப்போன மரங்களோட நடுத்தண்டு பகுதி எம்டியா இருக்குங்கிறதுனால குறிப்பா மூங்கில்களுக்குள்ளார கொடிய விஷப்பாம்புகள் நல்லாவே ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். சோ பழைய உளுத்து போன மரங்களை வெட்டுறப்போ கவனமா இல்லைன்னா அது உங்களையே உரு தெரியாம அளிக்கிற யமனாவும் மாறிடும். மிஸ்டீரியஸ் கோட்ஸ். தரையில் இருக்கிற புற்களை மேயற ஆடுகள் மரம் ஏறுறத ரொம்ப ரேரா தான் பார்த்திருப்போம். ஆனா வட ஆப்பிரிக்க பகுதிகளில் வளர மொராக்கன் வகை ஆடுகள் இயல்பாவே பெரும்பாலும் மரத்து மேலதான் வாழவே செய்யுது. குறிப்பிட்ட இந்த வகை மரங்களை கிடைக்கக்கூடிய கொளகொளப்பான பழங்களுக்காக ஆடுகள் மரம் ஏறக்கூடிய நிகழ்வு வினோதமான ஒன்னாவே பார்க்கப்படுறதுனால ஆப்பிரிக்காவோட குறிப்பிட்ட இந்த பகுதி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடமாகவும் மாறியிருக்கு. மிஸ்டீரியஸ் கிரியேச்சர். 2022 வருஷம் ஒரு மனிதர் மெக்சிகோ காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தப்போ மரம் ஒன்னோட தண்டுகளுக்கு இடையில தென்பட்ட மர்மமான உருவம் தான் இது. ஆனா இது என்ன மாதிரியான கிரியேச்சர்னு சரியா தெரியல. இத போட்டோவாவும் வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ண அந்த மனிதர் பயத்தினால அது என்ன கிரியேச்சர்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லை. ஹேரி ட்ரீ. இங்க காட்டுக்குள்ளார புகுந்து போன மனிதர் ஒருத்தருடைய கண்களுக்கு மரம் ஒண்ணு மேல ஏதோ வினோதமா தென்படவே என்னன்னு தெரிஞ்சுக்க கிட்ட போய் தொட்டு பார்த்திருக்காரு. அப்பதான் முடி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்ததுங்க எல்லாமே ஸ்பைடர்ஸ்னு தெரிய வந்திருக்கு. காடுகள்ல வாழற விஷயமில்லாத இந்த மாதிரியான சிலந்திகள் எல்லாம் எதிரி விலங்குகள் கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்க இப்படித்தான் எல்லாம் ஒன்னா கூட்டமா இணைஞ்சு ஒரு விதமான டிஃபென்ஸ் மெக்கானிசமை கிரியேட் பண்ணும். அப்படியான காட்சி தான் இது. ஃப்ரூட் ஸ்கல். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெய் மறக்க வைக்கிற சுவையை தரக்கூடிய பழங்கள், காய்கள் எல்லாமே வட்டமா, உருளையா, நீள்வட்டமா, கோள வடிவத்துல தான் இருக்கும். ஆனா அதுலயும் புதுமையை விரும்பின சில மனிதர்கள் உருளையான பழங்களை மனித மண்டையோட்ட வடிவத்துல மாத்தி விட்டு இயற்கையோட விளையாடியும் பார்த்திருக்காங்க. சைனீஸ் கம்பெனி ஒண்ணு பூ பிஞ்சாகி காயா வளர ஆரம்பிக்கிற தருணத்திலேயே மண்டையோட்டு வடிவம் கொண்ட ஒரு மோல்டிங் ஸ்ட்ரக்சரை பழங்கள் மேல ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. அது நாளடைவுல பழங்களோட வடிவத்தையே மாத்தி இப்படி மனித மண்டை ஓடுகளா உருமாற்றம் அடைய வச்சிருது. இப்படி பல்வேறு வடிவங்கள் உருவாக்கப்பட்ட பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் மார்க்கெட்லயும் நல்ல டிமாண்டும் உருவாகி இருக்கு சீனாவுல. அனிமல் ஸ்டக் இன் ட்ரீ. மாடு, காட்டெருமை, மான் அப்படின்னு சொல்லி நிறைய காட்டு விலங்குகள் மரங்களோட தண்டுகளுக்கு இடையில தலையை கொடுத்துட்டு விடுபட முடியாம மாட்டிக்கிற காட்சியை நம்ம பார்த்திருப்போம். அப்படியான சம்பவங்கள் தான் இதெல்லாம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா எதிரி விலங்குகளை பார்த்துட்டு உயிர் தப்பிக்கிறதுக்காக தலதறிக்க ஓடி வரும்போது சில சமயம் இப்படி எதிர்பாராத விதமா மரத்தண்டுகளுக்கு இடையில மோதி தலை மாட்டிக்கிட்டு சிக்கிக்கும். காப்பாத்த யாரும் இல்லைன்னா சில சமயம் எதிரி விலங்குகளுக்கு இரையாகிடும். இல்லைன்னா போராடி பார்த்துட்டு அப்படியே இறந்து போயிடும். ஆனா ஒரு சில விலங்குகள் அதிர்ஷ்டவசமா மனிதர்களோட பார்வைக்கு சிக்கி காப்பாற்றப்பட்டும் இருக்கு. காயின் ட்ரீ. பணம் என்ன மரத்தலையா காய்க்குதுன்னு ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்லி கேட்டிருப்போம். ஒருவேளை அது உண்மையா தான் இருக்குமோன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை இங்க சில பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இங்க மரத்தோட தண்டு முழுக்க நாணயங்கள் நூத்துக்கணக்கில் கொத்து கொத்தா பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. குயின் விக்டோரியன் எரா அப்படிங்கிற 18ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில இங்கிலாந்துல வாழ்ந்த மக்களுக்கு இடையில விஷ் ட்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனா இருந்தது. அவங்க மனசுல நினைச்சது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நிறைவேற இது மாதிரியான மரத்துல கற்களை பதிச்சு வச்சா அது கண்டிப்பா பலிக்குன்னு சொல்லி நம்பியிருக்காங்க. அப்படியான மரத்தோட தண்டு ஒண்ணு தான் இது. இப்படி கிறுக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை கொண்ட மனிதர்கள் உலகம் முழுக்கவே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. மரத்துக்கு தொட்டில் கட்டுறது, மரத்துல ஷூவை கட்டி தொங்க விடுறதுன்னு சொல்லி பல வினோதமான பழக்க வழக்கங்களை உலகத்தோட பல இடங்கள்ல இன்னைக்குமே நம்மளால பார்க்க முடியும். மங்கி ஸ்கல்ஸ். நாகாலாந்து மாநிலத்தோட கோங்காக் நாகாங்கிற மலை கிராமம் ஒண்ணுல சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் காடுகள்ல இருந்து ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாரு. மரம் ஒண்ணு குரங்குகளோட மண்டையோடுகளால் அலங்கரிக்கப்பட்டது மாதிரியான அந்த காட்சி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சானதாகவும் மர்மமானதாகவுமே இருந்தது. பொதுவா நாகாலாண்டை சேர்ந்த பழங்குடிகள் காடுகள்ல இருந்து நிறைய விதமான விலங்குகளை வேட்டையாடி அவங்க வாழக்கூடிய வீடுகள்ல அதோட மண்டையோடுகளை சேகரிச்சு வச்சிருக்கிறத பார்க்க முடியும். சோ ஏதாவது சமய சடங்குமுறை ஒண்ணுக்காகவுமே கூட இப்படி குரங்குகளோட மண்டையோடுகளை மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்கலாம். ஸ்டக் அனகோண்டா. இந்தோனேஷிய வனப்பகுதியில் சில பேர் மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தப்போ மிகப்பெரிய மரம் ஒன்னோட தண்டை வெட்டினப்போ உள்ள இருந்து ரொம்ப நீளத்துக்கு அனகோண்டா பாம்பு ஒண்ணு பிடிச்சிருக்காங்க. பொதுவா அனகோண்டா மாதிரியான ராட்சத பாம்புகள் அமேசான் மலைக்காடுகளை மட்டும்தான் வாழுங்கிறதுனால இந்தோனேஷியாவில சிக்கின இந்த பாம்பு உண்மையிலேயே அனகோண்டாவா இல்ல மலைப்பாம்பான்னு உறுதியா தெரிய வரல. வுமன் ட்ரீ.
அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா மர்மமான ஏதாவது ஒரு விஷயமாவது கண்டிப்பா நம்ம கண்களுக்கு சிக்கும். அப்படித்தான் இங்க சில ஹைக்கர்ஸ் குரூப்பா காட்டுக்குள்ளார கிளம்பி போனப்போ பெண்ணோட உருவம் மரம் முன்னோட தண்டுகளையும் வேர்பகுதிகளையும் மிங்கிலாகி வளர்ந்திருக்கிற மாதிரியான ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சான ஒரு காட்சியை பார்த்திருக்காங்க. பொதுவா காடுகள்ல வாழற பழங்குடிகள் பல்வேறு விதமான சடங்குகளை செய்யறது வழக்கம். சோ அதனால இது அப்படி ஏதாவது அவங்களால செய்யப்பட்ட விஷயமா இல்ல இயற்கையாவே தான் இப்படி உருவானதான்னு கண்டுபிடிக்க முடியல. அதோட இது உங்க மைண்ட்ல ஓடுற மாதிரி ஏஐ டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. இந்த காட்சியை காட்டுக்குள்ளார வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி 6-7 வருஷம் இருக்கும். சோ ரொம்பவும் மர்மமான கண்டுபிடிப்புகள்ல ஒன்னாவே மாறி இருந்தது இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. ஹிடன் சிகரெட். பொதுவா காடுகள்ல இருந்து சந்தன மரம், தேக்கு மரம், செம்மரம் மாதிரியான விஷயங்களை வெட்டி வண்டியில வச்சு கடத்தி கொண்டு போறத பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு இடத்துல அகலமான மரத்தண்டுகளுக்கு நடுவுல வெற்றிடத்தை உருவாக்கி அதுக்குள்ளார பண்டல் பண்டலா சிகரெட் பாக்கெட்ஸ் வச்சு கடத்தி இருக்காங்க ரஷ்யாவை சேர்ந்த கடத்தல்காரங்க. 25,000 சிகரெட் பாக்கெட்ஸ் மரங்கள்ல மறைச்சு கடத்திட்டு வந்தப்போ போலந்து நாட்டு பார்டர்ல வச்சு சில வருஷங்களுக்கு முன்னாடி பிடிச்சிருக்காங்க. அப்படி சிக்கன சிகரெட் பண்டல்ஸ் தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.